தொடர்ந்து நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் வணக்கம். திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் தொடருது. கூட்டணி தொடர்பாக யாரேனும் கருத்து சொன்னால் அது அவர்களுடைய சொந்த கருத்து தான், கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்றது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில் இன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு பலம் கிடையாது. ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல திமுக அணியில அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. குறிப்பா 3 தேர்தல்கள்ல, ஒரு சட்டமன்ற தேர்தல், 2 மக்களவை தேர்தல்ல திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்று உறுதியாகி இருக்கிறது. கடைசியா நடந்த மக்களவை தேர்தலிலே திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் கொடுத்த 10 மக்களவை இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவை தவிர இன்னொரு ஆப்ஷன் காங்கிரசுக்கு இல்லை. குறிப்பாக பலன் நிரூபிக்காத விஜய் அவர்களின் ஆப்ஷன் என்பது ஒரு காணல் நீர், ஒரு ஏட்டு சுரக்கா, ஒரு நடைமுறை சாத்தியப்படாத ஒரு ஆப்ஷன், ஒரு கற்பனையான ஆப்ஷன். அது ஒரு காகித புலி ஆப்ஷன் தான். காரணம், விஜய் அவர்களின் பலம் என்னவென்று தெரியாது. அடுத்தபடியாக விஜய் அவர்களின் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, பலத்தை விட மிகவும் முக்கியமானது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, அது என்ன என்றும் தெரியாது. இது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கும் இந்த திமுக கூட்டணி ஆனது காங்கிரசுக்கு வெற்றிக்காக தேவை. மேலும் அகில இந்திய அளவில் மணிசங்கர் ஐயர் கூறுவது போல் இண்டி கூட்டணிக்காக ஒரு தூணாக நிற்பது மு க ஸ்டாலின். எனவே இண்டி கூட்டணி அகில இந்திய அளவில் வீழ்ச்சி அடைந்தால் அது காங்கிரசுக்கு அகில இந்திய அளவிலும் பெரிய பின்னடைவை தரும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி விட்டு விலகினால் வெற்றி வாய்ப்பு என்பது காங்கிரசுக்கு கேள்விக்குறியாகும். அது 2029 காங்கிரஸை பெரிய அளவில் பாதிக்கும். எனவே இதுவரை சற்று ஓவர் ரியாக்ட் பண்ணி கொண்ட காங்கிரஸ் இப்பொழுது யதார்த்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு திமுகவின் டேம்ஸுக்கு இறங்கி வந்திருக்கிறது. திமுகவும் அந்த ஒருங்கிணைப்பு சரியாக இருக்க வேண்டும், கெமிஸ்ட்ரி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஓரளவு இணக்கமாகவே காங்கிரஸை கையாள்வார்கள் என்று கருதுகிறேன். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.